கிச்சன். இன்றைக்கி சீரக சம்பா ரைஸில் ஒரு வெஜிடபிள் குஸ்கா ரெடி பண்ண போதும். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக அதை எப்படி ரெடி பண்ணுறங்கிறத பார்ப்போம். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு அடுப்பு ஆன் பண்ணிட்டோம். இதில் ஒரு 100 கிராம் ஆயில் சேர்த்துப்போம். இப்போ 100 ml ஆயில் சேர்த்துட்டோம். ஆயில் சூடாகிடுச்சு. இதில் சின்னதாக ஒரு துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு, ஒரு 3 ஏலக்காய், சின்னதாக ஒரு பிரிஞ்சி இலை, 2 அன்னாசி பூ இதில் சேர்த்துட்டோம். பட்டை கிராம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் ஒரு 1.5 மீடியம் சைஸ் ஆனியன், 1.5 ஆனியன் கட் பண்ணி இதில் சேர்த்துப்போம். கிராம் கணக்கில் பார்த்தோம்னா இந்த ஆனியன் வந்து ஒரு 150 கிராம் ஆனியன் கட் பண்ணி சேர்த்துருக்குறோம். அந்த ஆனியன் வந்து நல்லா ஃபுல்லாக பொரியட்டும். இதை க்ளோஸ் பண்ணி இந்த ஆனியனை வேக வைப்போம். இப்போ ஆனியன் வந்து நல்லா ஃபுல்லாக முறிவிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் சின்னதாக 2 பச்சை மிளகா சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இது ரெண்டையும் சேர்த்து ஃபுல்லாக ஆயிலில் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மசாலா சேர்த்து ஒரு 1 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம். மசாலாலாம் முறியிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டோம். ஒரு 1 நிமிஷம் முழுசாக இந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாடை போகிற வரைக்கும் இதை க்ளோஸ் பண்ணி வைப்போம். இஞ்சி பூண்டு சேர்த்து 1 நிமிஷம் ஆகிடுச்சு. இஞ்சி பூண்டாக நல்லா முறிவு அதோடைய பச்சை வாடையாக மாறிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1.5 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துப்போம். இந்த தக்காளி ஃபுல்லாக மசியட்டும். ஒரு 2 நிமிஷம் இதை க்ளோஸ் பண்ணி வேக விடும். இந்த தக்காளி வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம கிராம் அளவில் இந்த தக்காளி வந்து ஒரு 150 கிராம் அளவு இருக்கும். இந்த தக்காளி வெந்துக்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சமாக மல்லி புதினா கட் பண்ணி இதில் சேர்த்துக்குவோம். மல்லி புதினாவை சேர்த்து இதை க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் வேக விடுவோம். மல்லி புதினா சேர்த்து ஒரு 1 நிமிஷம் வேக விட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் 100 ml தயிர் சேர்த்துக்குவோம். தயிர் சேர்த்து ஃபுல்லாக 1 நிமிஷம் வேக விட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 50 கிராம் கேரட், ஒரு 50 கிராம் பீன்ஸ் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துப்போம். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைப்போம். இந்த காய்கறி எல்லாம் சேர்த்து 1 நிமிஷம் இதை வேக விட்டுருந்தோம். வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 1/2 கிலோ சீரக சம்பா ரைஸில் இந்த குஸ்கா ரெடி பண்ணுறோம். 1/2 கிலோவுக்கு 1 லிட்டர் தண்ணி இதில் சேர்த்துப்போம். இப்போ இதில் 1 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கோம். இதை க்ளோஸ் பண்ணி தண்ணி கொதி வரட்டும். இப்போ தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுருந்தோம். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பை செக் பண்ணிக்குவோம். உப்பு வந்து இப்போ இந்த தண்ணியில் வந்து 1 கல் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் அரிசி கொட்டினோம்னா அது சமமாக வரும். இப்போ வந்து உப்பு வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம 1/2 கிலோ சீரக சம்பா ரைஸை ஃபுல்லாக 2 தடவை கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் தண்ணியை வச்சு ஊற வச்சு வடித்து எடுத்துக்கிறோம். அந்த ரைஸை இப்போ இந்த இதில் தண்ணியில் சேர்த்துப்போம். அரிசி ஃபுல்லாக சேர்த்துட்டோம்.
இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மீன் மேக்கரை உப்பு போட்டு சுடு தண்ணியில் வேக வச்சு வடித்து எடுத்து வச்சுருக்கோம். அதை இந்த ரைஸ்லேயே சேர்த்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஒரு 1 நிமிஷம் இதை க்ளோஸ் பண்ணி வைப்போம். இதை க்ளோஸ் பண்ணி 1 நிமிஷம் வச்சுருந்தோம். இது எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த அரிசிக்கும் தண்ணிக்கும் சமமாக வரணும். வந்ததும் இதை தம் போட்டுருவோம். இப்போ இந்த அரிசியும் தண்ணியும் சமமாக வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை க்ளோஸ் பண்ணி தம் போட்டுருவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருவோம். ஃபுல்லாக லோ பண்ணிவிட்டு கரெக்டாக 20 நிமிஷம் இதை தம்மில் போட்டுருவோம். இப்போ நம்ம தம்மில் போட்டிருந்தோம். 20 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி எப்படி ரெடி ஆகுங்கிறத பார்ப்போம். ரைஸ் பக்காவாக ரெடி ஆகிருக்குது. ஃபுல்லாக ரைஸ் ஃபுல்லாக உதிராக வந்திருக்கு. பக்காவாக ஒரு வெஜிடபிள் குஸ்கா ரெடி ஆகிடுச்சு. இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ ஒரு அருமையான வெஜிடபிள் குஸ்கா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.